விதவிதமான வாசகர்கள் இருக்காங்க. புத்தகங்கள வாங்கி படிச்சுட்டு செகண்ட் ஹேண்ட்ல செல் பண்றவங்க இருக்காங்க. புத்தகங்கள வாங்கி படிச்சுட்டு என்ன மாதிரி சேர்த்து வச்சுட்டு, அது ஒரு பொக்கிஷம் மாரி பாதுகாக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் புத்தகங்களே ப்ரிஃபர் பண்றதில்ல. கிண்டல்லே படிச்சுட்டு போயிடுறாங்க. ஆன்லைன்ல அந்த மாதிரி கிடைக்கிற புத்தகங்கள படிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா, எங்க போனாலும் அத கேரி பண்ணிட்டு தூக்கிட்டு சுத்தணுமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு புத்தகங்கள கலெக்ட் பண்றவங்கன்னு ஒரு விதத்தினர சொல்றாங்க. அது எந்த விதத்தில பயன் தருதுன்னு எனக்கு தெரியல. புத்தகம் கலெக்ட் பண்ணுறது ஒரு வித ஹாபி, புத்தகங்கள வாசிக்கிறது ஒரு வித ஹாபி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச புத்தகங்கள் வாசிக்கிறவங்க தான் அதிகமாக புத்தகத்தை நேசிக்கிறாங்க, அவங்க தான் அதிகமாக புத்தகங்களை வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். புத்தகங்கள வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு பக்கம் புத்தகம் சேர்ந்துக்கிட்டே போகும். இன்னொரு பக்கம் படிக்க வேண்டிய புத்தகங்களோட லிஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த புதிய புத்தகங்கள வாங்கி சேமிக்கிறோம் இல்லையா? வாங்க வாங்க நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பெருசா தெரியாது. இந்த பக்கம் ரீடிங் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு நிறைய புத்தகங்கள வாங்கி குமிச்சிட்டு இருந்தோம்னா ஒரு கில்ட்டி ஃபீல் உருவாகுதுல்ல. நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். புத்தகங்களை வாசிக்கவும் செய்யணும், அதே சமயம் புதிய புத்தகங்களை வாங்கவும் செய்யணும், அதுக்காக சேமிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து ஒரு சின்ன கேம்னு சொல்லலாம், ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லலாம். அதை பண்ணி நம்ம இந்த ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர போகிறோம். நிறைய புத்தகங்கள் வாங்கி குவிக்கிறத குறைக்க போகிறோம். வாங்கலாம், தப்பில்லை. அதுக்கேற்ற மாதிரியே அதுக்கு ஈக்குவலாக நம்ம படிக்கவும் போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ஐடியாவை நான் யோசிச்சிருக்கேன். அதை நான் இந்த இயரில் கொஞ்சம் ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம். என்ன ஐடியா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? தெரியுதா? என் கையில் 2 டைஸ் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம அந்த கேமை விளையாட போகிறோம். புத்தகங்கள் வாங்கி குவிக்க வேணாம், அந்த கில்ட் ஃபீல்லேருந்து வெளியில் வரணும், நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படிலாம் சொல்லிவிட்டு இந்த 2 டைஸை காமிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். நம்ம ஷாப்பிங் போனோம், இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்க போனாலோ, இல்லை துணி கடைக்கு போனாலோ, ஏன் ஜுவல்லரி ஷாப்புக்கு போனால் கூட நம்ம வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஸோ வருஷத்தோட இறுதியில் அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான பொருட்களை நமக்கு விற்கிறாங்க. அது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வாங்கின பொருட்களுக்கான பாயிண்ட்ஸ் தான் அது. வருஷத்தோட இறுதியில் போய் அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான பொருட்கள் நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ இதை வச்சு தான் எனக்கு இந்த ஐடியாவும் தோணுச்சு. ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்ததுக்கப்புறம் அந்த புத்தகத்திற்கு ஈடாக அந்த புத்தகம் நமக்கு ஒரு பாயிண்ட்ஸை வழங்கினா எப்படி இருக்கும், அடுத்த புத்தகத்தை வாங்குறதுக்கான பாயிண்ட்ஸ். ஸோ என்னோட ரீடிங் ஜேர்னலில் ஒரு பேஜில் நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேமுக்கு நான் பேர் எதுவும் வைக்கல, பட் நம்ம இதை உருட்டி தான் விளையாட போகிறோம். உருட்டி சேமிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் மேலே சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் சான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ புத்தகங்களோட பக்க எண்ணிக்கை தான் அது. 50லேருந்து 100 இருந்துச்சுன்னா ஒரு வாய்ப்பு, 100லேருந்து 200 பக்கங்கள் இருந்ததுன்னா 2 வாய்ப்பு, 200லேருந்து 500 பக்கங்கள் இருந்தால் 3 வாய்ப்பு. அந்த மாதிரி நான் சான்சஸை இதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வாசித்து முடிக்கிற ஒரு புத்தகம் 251 பக்கம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 200லேருந்து 500. ஸோ 3 வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் இந்த கேம் விளையாடுறதுக்கு. ஸோ அதை விளையாடுறதன் மூலயமா மதிப்பெண்களை நம்ம சேமிக்க போகிறோம். இதில் என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மதிப்பெண் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு வருஷத்துக்கு நான் எவ்வளோ புக்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போது 4000லேருந்து ஒரு 5000 அந்த மாதிரி வருஷத்துக்கு புக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கும் குறைவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஒரு வருஷத்தில் எனக்கு எந்த அளவுக்கு புத்தகங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு. ஸோ ஒரு 5000 அப்படின்னு நம்ம யோசிச்சா கூட ஒரு 200லேருந்து அதிகமான, இதில் அதிகபட்ச பாயிண்ட் 200, குறைந்தபட்ச பாயிண்ட் 30. ஸோ என் விருப்பப்படி நான் அதுலேருந்து குறைச்சி போட்டிருக்கேன். இந்த டைஸ் இருக்கு இல்லையா, இதில் மொத்தம் 11 வாய்ப்புகள் நமக்கு இருக்கும். இதை உருட்டணும்னா 11 விதமான எண்கள் நமக்கு கிடைக்கும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. தாயம் இதில் கிடைக்காது, 2 டைஸுங்கிறதுனால. இதே இன்னொன்று இருக்குல்ல, தாயக்கட்டை இருக்குல்ல, அதில் 6 விதமான எண்கள் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நான் இதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேமுக்கு. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அட்டவணையை நீங்கள் மாற்றி வடிவமைச்சுக்கலாம். இதில் மொத்தம் இப்போ
11 வாய்ப்புகள் இருக்குது. 11 வாய்ப்புகளுக்கும் விதவிதமான மதிப்பெண்களை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 3 வாய்ப்பு எனக்கு இருக்குது இல்லையா, இந்த டைஸை 3 தடவை நான் உருட்டலாம். தடவை உருட்டும் போது எந்த எண் விழுது, இப்போ உதாரணத்துக்கு 7 விழுது அப்படின்னா 7 கீழே 90 இருக்குது. ஸோ 90 பாயிண்ட். திரும்பியும் அடுத்தது 3த்தையும் கூட்டி என்ன மதிப்பெண் வருதோ அதை நான் வந்து போட்டு வச்சுப்பேன். ஸோ அதுவும் இந்த ரீடிங் ஜேர்னலில் தான் இருக்குது. இதில் தான் நான் எல்லா பாயிண்ட்ஸும் போட்டு வச்சுருக்கேன். இறுதியாக நான் கடல்புறா வாசித்தேன். அதுக்கு இந்த மதிப்பெண் எப்படி நான் போட்டேங்கிறத பார்க்கலாம். இதுதான் கடல்புறா பாகம் 2 முடித்தேன். ஸோ இந்த புக்குக்கு வந்து நம்ம இப்போது பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த புக்கோட டோட்டல் பேஜ் நம்பர் 420. 200 to 500க்கு 3 வாய்ப்புகள். ஸோ இது 420 இல்லையா, ஸோ 3 சான்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் எல்லா புக்ஸ்க்கும் எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி கிடைச்சதையும் எழுதிடலாம். கடல்புறா பாகம் 1க்கும் 180 தான் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய நம்பர்ஸ் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். இதிலவே நான் வந்து கேமாக ஃபீல் பண்ணுறதுக்காக இங்கே 50, இங்கே 50, இங்கே 30, இங்கே 30 அப்படி போட்டிருக்கேன். இது ரொம்ப ரேராக விழுவுன்றதுனால இதுவும் 12ம் இந்த மாதிரி டாப்லேயும் பாட்டம்லேயும் போட்டிருக்கேன். 12 இது வரைக்கும் விழவே இல்லை. 2 கூட ஒரு 2 டைம் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது விழவே இல்லை. ஸோ இப்படி தான் நான் இந்த தாயக்கட்டைகளை உருட்டி மதிப்பெண்களை சேமிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ 5 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த இயருக்கு நான் ஆல்ரெடி 1000 rupees 1000 பாயிண்ட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து இப்போ நான் இது வரைக்கும் வாங்கின மதிப்பெண்லேருந்து இப்போ அடுத்தது புக் ஃபேர் வருது, நான் அங்கே போகணும், ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அங்கே அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை கேல்குலேட் பண்ணி இதுக்குள்ளே தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஆல்ரெடி நான் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ 1000 rupees அதை வந்து இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நான் கம்மி பண்ணிப்பேன். மொத்தமாக கேல்குலேட் பண்ணி வர மதிப்பெண்ணை ஈக்குவல் டு கேஷ், எவ்வளோ மதிப்பெண் கிடைக்குதோ அதுதான் கேஷு. இதை நீங்கள் கேஷாகவும் சேர்த்து வச்சுக்கலாம். எனக்கு கேஷாக அந்த மாதிரி ஒரு உண்டியலில் போட்டு இல்லை ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு சேமிக்கிறதுல விருப்பம் இல்லை. ஸோ நான் பாயிண்ட்ஸாகவே போட்டு வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி சேமிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காசாகவே போட்டு சேமிக்கலாம். ஸோ மொத்த மதிப்பெண்ணுக்கு ஈக்குவலாக கேஷ் எடுத்துக்கிட்டு நம்ம புக் ஃபேருக்கு போய் அதுக்குள்ளே புக்ஸ் வாங்கணும். ஸோ ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் நமக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனசுக்கு நம்ம வந்து புரிய வைக்கணும், கண்ட்ரோலாக இரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதையும் தாண்டி இது வெறும் பாயிண்ட்ஸ் தானே, பார்த்துக்கலாம், நான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இனிமேல் கிடைக்கிறதுல நம்ம கொஞ்சம் இப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எதுவும் பண்ணாமல் கண்ட்ரோலாக அதுக்குள்ளே நம்ம வாங்கிக்கணும். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 5 புக் வாங்கியிருந்தா கூட மறுபடியும் அந்த 5 புக்கை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ தேவைப்படும் போது அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் அடுத்தது வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்களும் இதை வந்து முயற்சித்து பார்க்கலாம். பிடிச்சிருந்தா இதை நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு புத்தகத்தை முடிக்கும்போது ஒரு ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி தான் இது ஃபீல் கொடுக்குது. ஸோ புக் படித்து முடிச்சிட்டேன், எனக்கு அந்த புக் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நார்மலாகவே புக் ரீட் பண்ணி முடிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதையும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா ஹாப்பியாக இருக்குது. இதில் லக்கும் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இதில் என்ன எண் அதை உருட்டும் போது அதில் என்ன எண் கிடைக்குதோ அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ். ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா புக் ஃபேரில் போய் நம்ம புக்ஸ் வாங்கலாம். புக் ஃபேர்லேயோ இல்லை புக் ஸ்டோர்லேயோ வாங்கலாம். முன்னாடியெல்லாம் நான் வந்து ஆன்லைன்லேயே நிறைய பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த புக் ஃபேர் புக் ஸ்டோர்க்கெலாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே வாங்குறது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது. அதனால் சேர்த்து வச்சு புக் ஃபேர்லேயே போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த இயர் புக் ஃபேரில் போய் வாங்குறதுக்கான மதிப்பெண்கள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா வாங்கிடுவோம். நீங்கள் புக் கலெக்ட் பண்ணலை, அது கூட சேர்த்து ரீடும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி அப்படின்னா இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த கில்ட் ஃபீலும் இருக்காது. நம்ம ஒரு புக் முடிச்சுட்டு அதுக்கு கிடைக்கிற பாயிண்ட்லேருந்து அடுத்த புக் வாங்க போகிறோங்கும்போது உங்களுக்கு 2 பக்கமும் சரிசமமாக இருக்கும். அதாவது வாசித்த புத்தகம் வாங்கின புத்தகம், இல்லைன்னா அது பாட்டுக்கு வாங்கின புத்தகம் ஏறிட்டே இருக்கும், வாசிப்பு அப்படியே ஸ்டாப்பிங்கில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒர்க் அவுட் ஆகுது. இதை கேஷாக சேர்த்து வச்சுக்கிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணால் கேஷ் வந்து சேர்ந்துட்டுருக்கு, இதை வச்சு கொண்டு போய் வாங்கலாம் அப்படிங்கும்போது நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து அது வேணான்னு தோணுச்சு. எனக்கு பாயிண்ட்ஸாக இருக்கிறதான் பெட்டர்னு தோணுது.
ஸோ நான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கிறேன். புக் ஃபேர் போகும்போது என்னால் அந்த பாயிண்ட்ஸை கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் அது ஓகேனா அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உண்டியல் போட்டு கேஷை வந்து சேர்த்து கூட வச்சுக்கலாம். ஒரு பர்ஸ்லேயோ இதுலேயோ சேர்த்து கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா இந்த ஒரு புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்தி உங்களோட அந்த கில்ட் ஃபீலை கம்மி பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா.